ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங். நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் சூப்பராக ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நேற்றுக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கோட ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சரியா, அந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா, நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளே போவோமா போக மாட்டோமா, அப்போ கவர்மெண்ட் காலேஜோட சாய்ஸ் ஃபில்லிங் எனேபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது ரேங்க் லிஸ்ட்டை நல்லபடியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம். சரியா, ரேங்க் லிஸ்ட் நம்ம பார்த்தாச்சு. சரியா, உங்களோட ரேங்க் எல்லாமே என்ன பார்த்துருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கு, இவ்வளோ பேர் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. பயப்படலாம் வேணாம், இதில் பாதி பேர் அட்மிஷன் போட்டாங்க ஆல்ரெடி. எங்கன்னா இன்ஜினியரிங் பக்கம் போயிட்டாங்க, அக்ரி பக்கம் போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு அங்கேயும் காத்துட்டு இருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் ஆயுஷ் கவுன்சிலிங் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் பிஎன்ஓஎஸ் போட்டிருப்பாங்க, ஃபார்ம் டி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் பொறுத்திருக்கு. அதனால தான் இந்த மாதிரி டிலே பண்ணி யூனிஃபார்மா எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கோட ரிலீஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து அதுதான். ஓகே, அதாவது லாஸ்ட் இயர் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள 165 இருந்து கட் ஆஃப் வந்து 165 இருந்து 200 வரைக்கும் என்ன பார்த்தா கூப்பிட்டுருந்தாங்க. ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 20,207 வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ லாஸ்ட் இயரை வச்சு நம்ம ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ இந்த வருஷம் 20,207. சரியா, இந்த பிரவீன் ராஜ் அவர் வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் வரைக்கும், அதாவது கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 160 வரைக்கும். சரியா, நமக்கு வந்து 160ல இந்த பிரவீன் ராஜ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வரைக்கும் மேபி என்ன பார்த்தீங்கன்னா கூப்பிடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதாவது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜென்ரல் ரேங்க் வந்து 20,207 வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் தான் நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட முடியும். செகண்ட் ரவுண்ட்ல இருந்து நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ்க்கு வந்து போடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம கவர்மெண்ட் காலேஜில் எடுக்கிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமையும். சரியா, அப்போ பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. நமக்கு அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷெட்யூல் வந்து அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஓகேவா, இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து என்னன்னா ஷெட்யூல் வந்து அப்டேட் ஆகும். வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களாக இருக்கும். ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதுமானது. நீங்கள் நல்லபடியாக காலேஜ் வந்து அலாட் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே, தேங்க்யூ. நம்ம வீடியோ பார்க்கலாம்.